தமிழ் கிராக்கர்ஸ் vs தமிழ் வாரியர்ஸ் மேட்ச். மேட்ச் தமிழ் கிராக்கர்ஸ் vs தமிழ் வாரியர்ஸ். ஸ்ட்ரைக்கில் அழகுராஜா, நான் ஸ்ட்ரைக்கில் விக்கி, ஃபஸ்ட் ஓவர் போட ரூபேஷ். ரெண்டு டீமுக்குமே இன்றைக்கி முக்கியமான மேட்ச்சுங்க. ரெண்டு டீமில் யார் ஜெயிக்கிறாரோ டாப் ஆஃப் த டேபிள். இன்றைக்கி முதல் இடத்துக்காக இரண்டாவது இடத்துக்காக போவாங்க. தோக்குறவங்க மூணாவது இடத்துக்கு வருவாங்க. ஃபர்ஸ்ட் பால் ரூபேஷ். ஃபர்ஸ்ட் பால் போட ஸ்ட்ரைக்கில் அழகுராஜா. ஃபஸ்ட்டு பாலே தட்டி விட்டுருக்காரு. டாஸ் பால் அங்கே ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. 1-2 திரும்புகிறாருங்க. திரும்பியிருக்காங்க 2 ரன். அங்கே ஃபீல்டர் ஒரு ஸ்மால் மிஸ்டேக். செகண்ட் பால் இந்த முறை கைக்கு தானே போயிருக்கு, ஃபீல்டர் கைக்கு. டாட் பால். தேர்ட் பால் மீண்டும் ஒரு டாட் பால். பேக் டு பேக் டாட் பால் போட்டிருக்காரு. ஃபோர்த் பால் இந்த முறையாக ஒரு எட்ஜ். அங்கே ஃபீல்டர் கணத்தில் ஒரு சிங்கிள் வந்திருக்கு. விக்கி ஸ்ட்ரைக்கில் கொடுத்தாரு. இந்த முறை வெளியில் போயிருக்கு. அங்கே 6 ரன்கள். முதல் பால் 6. விக்கி சந்தித்த முதல் பால் 6. லாஸ்ட் பால் வைட். முதல் 3 பால் நல்லா போட்டிருந்தார். கடைசி 2 பால் ஸ்கோர் மாறி இருக்கு. மீண்டும் அடித்தார். அந்த ஏரியாவில் ஆளே இல்லை. மடக்கி கொடுத்த அடி 4 விக்கி பேட்லேருந்து ஒரு 4 வந்திருக்கு. சந்திச்சார். 2 பாலுமே ஒரு 6 ஒரு 4 மாற்றிருக்காரு. செகண்ட் ஓவர் போட அன்பு, நியூ பவுலர். டாட் பால். செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் பாலே ஒய்டு. டாட் பால் கிடையாது, ஒய்ட். கீப்பர் மறைச்சதுனால ஒன்றும் தெரியலை. மீண்டும் ஒரு ஒய்ட். பேக் டு பேக் ஒய்ட். எக்ஸ்ட்ராஸில் ஸ்கோர் 2 ரன் வந்திருக்கு. போத்தமில் திரும்பினார். இந்த முறை டாட் பாலாக இருக்கு. எட்ஜில் ஸ்லோவர் ஒன்றா போட்டார். எட்ஜ் இந்த முறை கீப்பர் கை ஒருத்தருவாகமாக டாட் பாலாக இருக்குங்க. நல்லா போட்டுருக்காங்க. 2 ஒயிட் போட்டு கொடுத்தாலும் போட்டார். இந்த முறை போத்தமில் திரும்பி 6 அழகட்டு ஃபஸ்ட்டு 6 அடிச்சிருக்காரு. 2வது ஓவரில் கொஞ்சம் தடுமாறினார். இந்த முறை போத்தமில் அடிச்சிருக்காரு. ஒரு எட்ஜ் இந்த முறை கேப்பில் போகுது. 4 ஆயிரும். 4ங்க. அருமையான ஒரு கேப் ஷாட்னு சொல்ல முடியாது. எட்ஜில் தான் போச்சு. ஆனால் 4 ஆயிருக்கு. ரனில் உருண்டு ஓடிச்சுன்னா ஓடியே போயிடும் லைனை விட்டு. கொடுத்தாரு இந்த முறை. நல்ல ஷாட். ஆனால் ஃபீல்டர் இருக்கார். கேட்ச் ஆகுமா? இல்லைங்க, முன்னாடியே பால் குத்திருக்கு. 2 ஆகும். கீப்பர் 2க்கு த்ரோ வருது. 2 ஆயிருக்கு. தேர்ட் ஓவர் போட கோகுல். ஃபஸ்ட் பால் ஸ்கோர் 28 அடிச்சிருக்காங்க 2 ஓவருக்கு. பவர் பிளேயில் ஒரு 50+ ஸ்கோர் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் மேட்ச் பார்க்க. விக்கெட் போகாமல். இந்த முறை டாஸ். ஃபீல்டர் கைக்கு தானே தடுத்திருக்காரு. ரன்கள் எதுவும் இல்லை. செகண்ட் பால் ஃபஸ்ட் பால் ஒரு டாட் ஆயிருக்கு. டாஸ் பால் இந்த முறை நல்லா ஃபீல்டிங் கைக்கு தான் போகுது. ஃபுல்டர் நல்லா தடுத்துட்டாரு. ஆனால் 2 3 3 மாற்றுறாங்க. 3 ரன் வந்திருக்குங்க. தடுத்தாலும் 3 ரன் வந்திருக்கு. 4 போயிருந்தாலும் 1 ரன் கூட போயிருக்கலாம். நல்ல ரன்னிங். 3 ரன் இந்த பாலில். தேர்ட் பால் கோகுல்கிட்டேருந்து தேர்ட் பால் ஸ்ட்ரைட் இல்லைங்க. இந்த முறை ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. டாட் பால் ஆயிருக்கு. நல்லா போட்டிருக்காரு. 3 பால் நல்லா போட்டிருக்காரு. பெரிய ஸ்கோர் ஒன்றும் போகல. இந்த முறை நல்ல லைன் இல்லைங்க. டாட். மீண்டும் ஒரு டாட். நல்ல ஓவராக மாற்றிருக்காரு கோகுல். இந்த முறை அடிச்சிருக்கலாம். பேட்டில் படலை. நல்லா ஏறி வந்தார். டாட் பால் ஆயிருக்கு. நல்ல ஓவர். இந்த ஓவரில் 3 ரன் மட்டும் போயிருக்கு. பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவர் போட
4th ஓவர் போட அன்பு. இந்த முறை வெளியில் வந்துச்சு பால், விரட்டி அடிச்சிருக்காரு விக்கி. டாட் பால். செகண்ட் பால் ஸ்லோவர் 1. இந்த முறை டாட் பால் ஆயிருக்கு. தேர்ட் பால் மீண்டும் ஒரு டாட், விக்கெட் கொடுத்துருக்காரு. அவுட். விக்கெட் கீப்பிங் அவுட். அன்பு நல்லா போட்டிருக்காரு. போட்ட 3 பாலுமே நல்ல பால், ஐடியாவாக போட்டார். ஒரு விக்கெட்டும் எடுத்து கொடுத்துருக்காரு. போட்ட 3 பாலில் ரன்கள் எதுவும் இல்லை, அதுதான் இங்கே ப்ளஸ்ஸு. நல்லா மாறி இருக்குது. லாஸ்ட் 2 ஓவர் நல்லா மாறி இருக்குங்க பவர் பிளேயில். நல்ல ஸ்ட்ரைட் பேட் போட்டார். நல்ல குவாலிட்டியான ஸ்டார்ட். அழகே 5வது பால் போட்டார். இந்த முறை 4 ஒரு 4 வந்துருச்சு. லாஸ்ட் பால் மீண்டும் ஒரு டாட். அவுட் கேட்குறாங்க. அப்பீல். அவுட் அப்பீல். 5th ஓவர் போட அப்துல் ஹசன். ஸ்ட்ரைக்கில் உதயா. லாஸ்ட் 2 ஓவர் நல்ல ஓவருங்க. 8 ரன் விட்டு கொடுத்துருந்தாங்க. வைட். செகண்ட் பால். ஃபஸ்ட் பால் தான் ரேதி தான். ஃபஸ்ட் பால் ஒய்டோ எடிச்சு கேட்ச் விட்டுருக்காரு கீப்பரு. செகண்ட் நேருக்கு நேரம் முட்டி விட்டார். இந்த முறை சிங்கிள் தான். ஃபீல்டர் வந்திருக்காரு ஸ்ட்ரைட்டில். தேர்ட் பால் டாஸ் பால் போட்டார். இந்த முறை தூக்கி அடிச்சுக்க கேட்ச் ஆகுமா? விட்டுருக்காரு. கேட்சை விட்டுருக்காரு. அழகுக்கு வாய்ப்பு. இந்த முறை இந்த ஓவரில் 2 கேட்ச் விட்டுருக்காங்க. உதயாக்கு ஒரு கேட்ச், அழகுக்கு ஒரு கேட்ச். ஆரஞ்சு விட்டார். நேருக்கு நேரம் முட்டிருக்காரு. ஃபீல்டர் கைக்கே தான் போயிருக்கு. சிங்கிள் மட்டுமே வரும். நல்லா போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் 2 ஓவரில் 28 போயிருந்துச்சு. அடுத்த 3 ஓவர் நல்ல ஓவராக மாற்றிருக்காங்க. அழகு தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க. இப்போ ஓப்பனிங்கில் சரியாக ஒரு சில மேட்ச்சு போகல. இன்னைக்கு பார்ப்போம் ஏதாச்சும் பண்ணுறோம் அப்படின்னு. கொஞ்சம் ஆனால் தடுமாறத்தில் இருக்கார். இன்றைக்கி ஒன்று ஸ்டே பண்ணியிருக்காரு. வைட். அம்பையர் திருப்பு வைட். நல்ல பால் உள்ள இறக்குனாரு. நேருக்கு நேரம் இறக்குனாரு. டாட் பால் ஆயிருக்கு. 5 ஓவருக்கு 41 ஸ்கோரு. 6th ஓவர் போட அன்பு நல்லா போட்டிருக்காரு. ஒரு ஓவரில் நல்லா போட்டிருந்தார். ஃபஸ்ட் ஓவரில் நல்லா ஸ்கோர் போயிருந்தாலும் 2வது ஓவர் நல்லா பிடிச்சி போட்டிருந்தாரு. விக்கெட்டு விக்கெட் அவர் தான் எடுத்து கொடுத்தாரு. வைட். செகண்ட் பால். செகண்ட் பால் நல்ல பேட்டில் வாங்கினார். ஃபீல்டர் கைக்கு தானே போயிருக்கு. டாட் ஆகும். டாட் ஆகிருக்கு. உதயா கொஞ்ச நாள் நல்லா ஃபார்மில் வந்தார். 20+ ஸ்கோர் எல்லா மேட்சில் அடிச்சிருக்காரு. பாப்பா இன்னைக்கு என்ன பண்ணுறாருன்னு. பெரிய சுத்தருக்கு போனால் டாட் பால் ஆயிருக்கு. ஒரு எட்ஜு. ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. நல்லா போட்டிருக்காரு. நேருக்கு நேரம் விட்டார். கைக்கே தானே போயிருக்கு. இல்லை கொஞ்சம் நாள் முன்னாடி கொடுத்துச்சு. ஜம்ப் ஆகி போயிடுச்சுங்க. 4 4 வந்திருக்கு. 6 7th ஓவர் போட ஒயிட். 7th ஓவரோட ஃபஸ்ட் பாலே ஒயிட் வந்திருக்கு. ஃபஸ்ட் பால் ட்ரை. நல்ல பாலுங்க. உள்ளே எடுத்து வந்தார். இந்த முறை டாட் பால் ஆயிருக்கு. அழகு தடுமாறுறாருன்னு கொஞ்சம் பார்ப்போம். டாஸ் பால் அதனால தடுத்துட்டாரு. ஒரு ரன் மட்டும் கிடச்சிருக்கு. தேர்ட் பால் நேருக்கு நேரம் முட்டியிருக்காரு. இந்த முறை சிங்கிள் மட்டும் வந்திருக்கு. ஒரு எட்ஜு கேட்சு. தேவையற்ற பால். வெளியில் போன பால் விரட்டி அடித்தார். கேட்ச் ஆகிருக்கு.
குரு கேட்ச் பிடிச்சவர் குரு அழகு விக்கெட் இழந்து போய்க்கிருக்காரு. இந்த ஓவரில் நல்லா அமைஞ்சிருக்கு. விக்கெட்டும் ஒரு விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு. அசான் பாண்டியா சந்தித்த முதல் பாலே டாட் பாலாக அமைஞ்சிருக்கு. லாஸ்ட் பால், ஓவரோட லாஸ்ட் பால். அது கேப்பில் தட்டினார், ஆனால் ஃபீல்டர் அங்கே அது இருக்கார். கேப் இல்லை, கைக்கே தானே போயிருக்கு. டாட் பால். நதீர் 8th ஓவர் போட. ஒயிட் உள்ளே எடுத்தாந்தார். நேருக்கு நேரம் பேட்டை விட்டு சிங்கிளாக மாற்றிருக்காரு உதயா. அங்கே 2 ஆகுது. பில்டிங் மிஸ்டேக்கில் 4 ஆகுமா? 4 வந்திருக்கு. உதயாபேட்டிலேருந்து ஒரு ஃபீல்டிங் மிஸ்டேக்கில் ஒரு 4 வந்திருக்கு. செகண்ட் பால் ஃபீல்டிங் மிஸ்டேக்கில் ஒரு 4. பாவம் பவுலருக்கு கொஞ்சம் மனவர் தளிக்கும். ஒரு எட்ஜு டாட் ஆகிருக்கு. உள்ளே எடுத்தாந்தார். இந்த முறை ஃபீல்டர் கைக்கே தானே போயிருக்கு. டாட். ஸ்கோரு அப்படியே நின்றுச்சுங்க. நல்லா போட்டிருக்காங்க தமிழ் வாரியர்ஸ் பவுலிங். நல்ல பால் விட்டார், மிஸ் பண்ணிட்டாரு. மீண்டும் ஒரு டாட் பால். பெரிய சுத்தலுக்கு போனார். டாஸ் பால். இந்த முறை கேப்பில் போகுது. 4 ஆகுமா? ஃபீல்டர் போயிருக்கார், தடுத்துட்டாங்க. நல்லா ஃபீல்டிங். இங்கே 2 ரன் வந்திருக்கு. ஸ்கோர் 62 ஆயிருக்கு. 8 ஓவருக்கு 62 ஸ்கோர் வந்திருக்கு. ஆனால் ஸ்கோர் என்ன தேவைப்படுங்க. நல்ல டீம் தமிழ் வாரியர்ஸ். இன்னைக்கு 2 டீமில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க மேலே போவாங்க. பார்ப்போம். ஸ்ட்ரைக்கில் பாண்டியா. டாஸ் பால் இந்த முறை போயிருக்கு, வெளியில் போயிருக்கு. 4 நல்ல ஷாட் பாண்டியாட்டேருந்து. ஒரு 4 வந்திருக்கு. 100 ரன்ஸ் தேவைங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த கிரௌண்டில். இந்த கிரௌண்டில் ஆவரேஜ் ஸ்கோரே 160 மேலே அடித்தாத்தையும் ஜெயிக்க முடியும். போல்டு தேவையில்லாத ஷாட்டுங்க. கௌதம் திரும்பினார், போல்டு எடுத்து விட்ருக்காரு. 2வது விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க. பார்த்தா ஒரு 4 அடித்தார். பெரிய ஸ்கோர் வரும் பார்த்தோம். விக்கெட் இழந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் அபிராஜ். டாஸ் பால் 4 ஆகுமா? ஃபீல்டர் போயிருக்காரு, ஸ்டாப் பண்ணிட்டாப்புல. நோ பால். ஆனால் 2 ரன் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் பாலுங்க. ஒரு பால் ஒரு நோ பாலுங்க. 2 ஆகுமா? திரும்புவாங்களா? வேணாம், தேவையில்லாத ரன் அவுட் ஆயிரும். அரைஞ்சு விட்டார். 5 4 ஆயிருக்கு. 4 2 பாலில் ஒரு 6 ரன் வந்திருக்கு. ஸ்கோர் மாறி இருக்கு. பார்ப்போம். இந்த முறை ஸ்டார்ட் நல்ல ஷாட். வெளியில் போகுமா? போயிருக்கு. 6. ஸ்கோர் மாற்றி கொடுத்துருக்காருங்க அபிராஜ். ஸ்ட்ரைக்கில் வந்து ஒரு 6 ஒரு 4 மாற்றி கொடுத்தாரு. கைக்கே தானே போயிருக்கு. டாட் பால் ஆயிருக்கு. 10வது ஓவர் ஸ்ட்ரைக்கில் உதயா. இந்த ஓவரில் ஒரு 90 தாண்டிச்சா நல்லா இருக்கும். நல்ல ஸ்கோரை பார்க்கலாம். வீடு பால் தான், ஆனால் போட்டார். 6 வந்திருக்கு. உதயா பால் சந்தித்த முதல் பாலே 6. ஸ்கோர் 85 ஆயிருக்கு. செகண்ட் பால். ஃபஸ்ட் பால் ஒரு 6 போயிருக்கு. நல்ல பால், நல்லா எடுத்தாரு. பாடியிலே டாட் பால் ஆயிருக்கு. இந்த ஓவரில் ஒரு 8 ரன், இன்னும் ஒரு 8 ரன் போச்சுன்னா நல்லாயிருக்கும் ஸ்கோரில். இந்த ஓவரில் பார்ப்போம். எட்ஜு
கேட்ச் தடுமாறி தான் பிடிச்சிருக்காரு. ஸ்கோர் வரும்போது விக்கெட் விழுந்துருது எப்பயுமே. இப்போ ஸ்ட்ரைக்கில் விக்கெட்டுக்கு போய் உதய உட்காந்துட்டாரு. நான் புது நியூ ஸ்ட்ரைக்கராக கணேஷ், நான் ஸ்ட்ரைக்கில் அபிராஜ். அந்த முதல் பாலே பாடியில் வாங்கியிருக்காங்க. டாட் பால் ஒரு 6 போயிருந்தாலும் மேட்சை மாற்றி கொடுத்துருக்காங்க. ஒரு விக்கெட் எடுத்து 2 பால் டாட் ஆகிருக்கு. நல்லா அடிக்க போனார், அதுவும் ஸ்லோவர் ஒன்றா வந்திருக்கு, பாடியிலே விழுந்துச்சு. டாட் பால். ஸ்கோர் 85. 10 ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. நல்ல ஷாட், ஃபீல்டர் கைக்கு தான் போயிருக்கு. டாட் பால் ஆகிருக்கு. மீதமுள்ள 6 ஓவருக்கு 60 ரன் வந்தால் தான் 150 எட்டும். இந்த கிரௌண்டில் 160க்கு மேலே தான் ஜெயிக்க முடியும். அதையும் தாண்டி ஜெயிச்சா தமிழ் கிராக்கர்ஸோட தனி சிறப்பான ஆட்டமாக தான் இருக்கும். பார்ப்போம். நல்லா போட்டிருக்காங்க வாரியர்ஸ், தமிழ் வாரியர்ஸ். டாஸ் பால் பிச்சுக்கிட்டு போகுது, நேருக்கு நேராக 4 ஆகுமா? ஃபீல்டர் போயிருக்காரு. அவங்க ஃபீல்டர் கையிலே விழுந்திருக்கு. இந்த முறை 1. அவங்க தடுமாற்றம் ஓவர் த்ரோவில் ஓடி இருக்கலாம். கேப்பில் போகுது, 2 ஆகலாம். ஃபீல்டர் அங்கே வந்திருக்காரு, கவர் பண்ணியிருக்காரு. சிங்கிள். டாஸ் பால் கேட்ச் ஆகுமா? கட் ஆகுது. பந்து ஃபீல்டரை நான் பொறுமையாக நின்று எடுத்திருக்காரு. சிங்கிள் மட்டுமே கிடச்சிருக்கு. நேருக்கு நேரம் இல்லைங்க, கவர் திசையில் ஃபீல்டர் போயிருக்காரு. நல்ல ஃபீல்டிங், 2 போகலாம். அங்கே 2 அவுட் மிஸ் ஆகிருக்கு. டாஸ் பால். இந்த மாதிரி அரைஞ்ச பால் கைக்கு தானே போனது, ஆனால் ஃபீல்டிங் மிஸ்டேக்கு. ஒரு ரன் தான் கிடச்சிருக்கு. 12th ஓவர். அன்பு பவுலிங்கில், கணேஷ் ஸ்ட்ரைக்கில். ஒயிட். மீதமுள்ள 5 ஓவருக்கு 60 அடித்தா மட்டுமே எகிரப்படும் ஸ்கோரு. நல்ல பால், போல்ட்டு பிடுங்க வேண்டிய பால். ஒருத்தமில்ல திரும்ப டாட் பால் ஆகிருக்கு. ரொம்ப தடுமாற்றம் தமிழ் கிராக்கர்ஸ் பேட்டிங்கில். தொடர்ந்து இப்போ ஒரு சில மேட்சாக தடுமாற்றம் நடந்துக்கிட்டே இருக்குது பேட்டிங்கில். கேப்பில் போகுது, 2 போகலாம். 2 போகலாம். ரொம்ப ஸ்லோ ரன். 2 ரன். பெரிய சுத்தலுக்கு போனார். டாட் பால் ஆகிருக்கு. 2 போகலாம். சிங்கிள் மட்டுமே கிடச்சிருக்கு. 2 பால் ஒரு ஷார்ட் ஆச்சு போனால் தான் நல்லா ஸ்கோர் வரும். ஸ்கோர் அப்படியே நின்றுச்சுங்க. ஃபஸ்ட்டு 2 ஓவரில் தான் ஸ்கோர் வந்தது. அடுத்த 10 ஓவர் நல்லா போட்டிருக்காங்க, அவங்க கையில் வச்சு போட்டிருக்காங்க. நல்லா நேருக்கு நேர் முட்டிவிட்டா இந்த முறை 4 ஆகும். 4 போயிருக்கு. தேர்ட்டீன்த் ஓவர் நதீர். பெரிய ஸ்கோர் போய் ஆகணும். 150 ஆச்சு வந்தாத்தேன் இந்த கிரௌண்டில் வெற்றி வாய்ப்பு சூடலாம். போயிருக்கு, கைக்கு போயிருக்கு இந்த முறை. ஃபீல்டர் பார்க்காம விட்டுட்டாங்க. 4. சந்திச்ச முதல் பாலே 4 போயிருக்கு. சிங்கிள் ஆயிருக்கு. நல்லா ஃபீல்டிங். இங்கே நேருக்கு நேரம் முட்டினார் கணேஷ். நல்லா தடுத்தார். பவுலர் கைக்கே போச்சு. மேட்சே ஏர்போர்ட் பக்கத்தில் தான் மேட்ச்சு. ஃப்ளைன் போய்க்கு இருக்காப்லங்க. ஜூம் பண்ணாலும் நம்ம கேமராவில் தெரியாது. நல்ல ஷாட், கைக்கே போயிருக்கணும். கேட்ச் பிடிச்சி கொடுத்துருக்காரு. அபிராஜ் விக்கெட் போயிருக்கு.
போன பால் அபிராஜ் வெளியில் போயிருக்காரு. இந்த பால் நீங்கள் பேட்ஸ்மேனா பாலா நல்லா முதல் பாலே நல்லா சந்திச்சார். நேரம் முட்டினாலும் ஃபீல்டர் கைக்கு தான் போயிருக்கு. ஸ்ட்ரைக்கில் கணேஷ் ஒரு 6 போகுமா பார்ப்போம். எட்ஜு கைக்கு தானா போயிருக்குங்க. நல்லா போட்டிருக்காங்க. போகிற போக்க பார்த்தா 130 தாண்டாத உள்ள ஸ்கோரு. அந்த மாதிரி தமிழ்காக நிலைமை போய்க்கிருக்கு. லெக்கம்பேரில் அழகுராஜா கை காட்டுங்க அழகுராஜா. மெயின் நம்பரில் பாண்டியா அவங்களெல்லாம் காமிக்கலை இன்னைக்கு. கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போட்டுட்டாங்க. நல்லா இறங்கி வந்தார். ஆனால் காலத்தில் எடுத்து போட்ட சொருகுனால அங்கே 1 மட்டுமே போகும். ஏன்னா 2 ரன்னருமே ஸ்லோ ரன்னர் தான். 140 ஸ்கோர் வேணுமா? கேப்பில் போகுது 4. டாட் பால் எச்சு கேட்ச் ஆகுமா? கேட்ச் விட்டுருக்காரு. சிங்கிள் வைட் 4 போயிடும். வைட் +4 அடிக்காமல் ஒரு 5 ரன் வந்திருக்கு இந்த தடவை. டாட் பால் அருமையான பந்து வீச்சு. மீண்டும் ஒரு டாட். விக்கெட் கிடைக்குங்க. லாஸ்ட் 2 ஓவருக்கு அடிச்சான் பெரிய ஸ்கோர் போய் நான் தமிழ் கிராக்கர்ஸ். அவ்வளோதான் தூக்கி விட்டாரு. ஓடுங்க ஓட 4 போயிருங்க. 4 தமிழ் கிராக்கர்ஸ் கணேஷ்லேருந்து 4 வந்திருக்கு. மீதம் உள்ள வந்து ஒரு 30 ரன் கொண்டாந்தாருன்னா பெரிய ஸ்கோராக மாறும். 120 வந்திருக்கு. செகண்ட் பால் இந்த முறை கைக்கு போயிருக்கு. 6 வந்திருக்குங்க. 2 பால் சந்திச்ச 2 பாலில் 10 ரன் வந்திருக்கு கணேஷ் பேட்லேருந்து. அடிச்சே அவனுக்கு ஒரு வழியே இல்லை கணேஷ். நான் 20 ரன் வந்துச்சுன்னா நல்ல ஸ்கோராக மாறும். வைட் 1 பவுண்ட்ஸ். இந்த ஓவரில் ஒரு 20 ரன் ஸ்கோர் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் தமிழ் கிராக்கர்ஸ்க்கு. பார்ப்போம். இப்போ ஒரு 11 ரன் வந்திருக்கு. 2 பால் தான் முடிஞ்சிருக்கு. நேரம் முட்டி விட்டார். இந்த முறை கேப்பில் போகுது. 2 ஆகணும். 2 ஆயிருக்கு. இந்த முறை ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. 2 போகலாம். த்ரோ வர லேட் ஆகும். சிங்கிள் கிடச்சிருக்கு. டாஸ் பால் போட்டார். இந்த முறை 6 பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. நல்ல ஷாட். லாஸ்ட் பால் போன மாதிரி ஒரு 6 போயிருந்துச்சு பாலாபேட்லேருந்து. இடிச்சு அரைக்குள்ளேயே ஆடினாரு. கேட்ச். ஸ்கோர் 136. ஆறுக்கு 14 வந்து நல்ல ஸ்கோராக இருக்கும். போல்டு 5க்கு 14 வந்துச்சா 150. தமிழ் கிராக்கர்ஸ்கோட ஸ்கோர் ஏறிடும். பார்ப்போம். எட்ஜு 2 கேட்சு கையில் விழுந்திருக்கு.
முதல் ஓவர் 39 ரன் எடுத்துருக்கான் தமிழ் கிராக்கர்ஸு. முதல் ஓவர் முதல் பால் மருதுபாய். ஒரே ஒரு ரன். ரெண்டாவது பால் மூணாவது பால். 2 பாலுக்கு 2 சிங்கிளாக அடிக்கிறாங்க. மூணாவது பால் வைடு ரீபாலு. bowling. நாலாவது பால் அஞ்சாவது பால் 6. கடைசி பால் வைடு. கடைசி பால் 4 ரன். மொதல் ஓவருக்கு போட்டாப்புல 14 ரன் கொடுத்துருக்காப்புல. இப்போ பால் வர்றாப்புல 2வது ஓவர் போடுறது. பால் முதல் பால் 2வது பால் கேட்ச் மிஸ்ஸுங்க. 3வது பால் ஃபுல் டாஸு. 4வது பால் நல்ல ஷாட்டு, ஒரே ஒரு ரன். 5வது பால் நல்ல ஷாட்டுங்க. லாஸ்ட் பால் ஒரே ஒரு ரன் மட்டும். முத்துக்குமார் அவ்வளோதான், அவுட்டு. 2வது பால் போடுறாப்புல. முதல் பந்தே விக்கெட்டுங்க. சிறப்பாக வந்து போட்டுக்கிட்டு இருக்காப்புல முத்துக்குமாரன். வாவ், நல்ல பந்து. 3வது பால் bowling. 4வது பால் போடுறாப்புல. ஒரே ஒரு ரன் தான். சிறப்பு. பால் போடுறாப்புல விக்கி சிறப்பாக சூப்பர் ஃபீல்டுங்க. அருமையான பால். லாஸ்ட் பால் bowling. பாலா வர்றாப்புல. 20 ரன் 3 ஓவருக்கு. சிறப்பு. ஒரே ஒரு ரன். இந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. சிறப்பான பந்து வீச்சு. 2வது பால் bowling. 3வது பால் பைஸ். bowling. 5வது பால் ஒரே ஒரு ரன்.
bowling முத்துக்குமார். பரவாயில்ல. 2வது பால் கேட்ச். என்ன 2வது பால். ஓ 3வது பால். bowling 4வது பால். bowlingல வந்து டாட் பாலா. 4 2வது பால். 3வது பால். ஆட போட கிறுக்கு. 4வது பால். அவ்வளோதான் போல்டு. பாலா இறுதி பந்து அவுட்டு. முத்துக்குமார் வர்றாப்புல. கேட்சு பாண்டியா. bowling. Ow. Out. Bowling. முத்துக்குமார். முதல் பந்தே 6. பாலா. Wow. Wait. Adessa. Amaris. Building. ரெண்டாவது பால். அவ்வளோதான் டாபி. நல்ல வேரியேஷன் போடுறாப்புல. அவ்வளோதான் டாபி.
போடு. அவ்வளோதான். லவ்லி நல்லு. அப்பச்சி முத்துக்குமார் வெளியில ஒரே ஒரு ரன். அவுட் தம்பி. கேட்ச் ராம்பி. இது அவுட்டா? தேவையில்லாம பண்றாரு. மருதனை கொண்டு வந்திருக்காங்க. மோலே ரெண்டாவது பால். மூணாவது பால். பேட்டு வெளியில இருக்கு. உள்ள ஆமா போடு. என்னையா பந்து கமலேஷ். வெளியில போங்க. அவுட். bowling. Bowling. அவ்வளோதான்டா. சூப்பர். நல்லா வந்து போட்டோம்ல. bowling. bowling நாமி இதான் உதயா வந்திருக்காப்ல.
bowling நம்பி. bowling நல்ல ஒன்று உள்ள